வணக்கம். உயர் ரத்த அழுத்த தினம் மே 17 அன்னைக்கு இந்த வருடத்தையும் மையக்கருத்தை போட்டு ரத்த அழுத்தத்தை சரியான முறையில் அளவிடணும். அதுக்கப்புறம் அதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை கண்ட்ரோல் இட்டுங்கிறது செகண்ட் பாயிண்ட். இப்போ கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னா எப்படி கட்டுப்பாட்டிற்குள் வைக்க வேண்டும். அப்போ அதில் நாம ரெண்டு விஷயம் முக்கியமாக கவனிக்கணும். ஒன்று வாழ்க்கை முறை மாற்றம், அதுக்கப்புறம் சிகிச்சை. இந்த வாழ்க்கை முறை மாற்றம், அதாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். வாழ்க்கை முறை மாற்றம் அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா உடற்பயிற்சி, இரண்டாவதாக உணவு கட்டுப்பாடு. அப்ப உடற்பயிற்சி அப்படின்னு சொன்னா ஒரு ரத்த அழுத்த நோய் ஆரம்ப நிலைமையில் இருக்கு, அவங்க மருத்துவமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னா கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் டயட் கண்ட்ரோலும் கட்டாயமா செய்யணும். இப்போ அதுல அவங்க செய்ய வேண்டிய உடற்பயிற்சின்னு சொன்னா பொதுவாக எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு உடற்பயிற்சி அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா நடைப்பயிற்சி, பிரிஸ்க் வாக்கிங், நல்ல வேகமா நடக்கிறது, கைவீசி வேகமா நடக்கணும். அது எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு 30 நிமிடம் நடக்கணும். இது ரொம்ப முக்கியம். இது வெளிநாட்டில் உள்ள அந்த அமெரிக்கன் மருத்துவ கழகங்கள் எல்லாமே பரிந்துரைத்த இது எப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு 30 நிமிடம் நடக்கணும். ஒரு வாரத்துல 5 நாள் கட்டாயமாக அந்த நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும். அதாவது 150 நிமிஷம் அப்படின்னு சொல்றோம். வாரம் முழுக்க நடந்தாலும் அதனால தப்பு ஒண்ணு இல்லை, வேகமா நடக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னா நல்ல வேர்க்க வர அளவுக்கு தினமும் 30 நிமிடம் அவங்க நடைப்பயிற்சி செய்யணும். அது போக சின்ன சின்ன எக்ஸசைஸ்கள் பண்ணிக்கலாம். அந்த யோகாசனம் பண்றது, அது போல அந்த ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் சொல்லுவோம். இப்ப பொதுவா என்ன சொல்றதுன்னு சொன்னா நாம கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு சுவர்ல கையை வச்சு அந்த சுவர்ல கையை அழுத்துறது, அதே மாதிரி கைகளில் சின்ன சின்ன வெயிட் எடுத்துக்கிட்டு கையை தலைக்கு மேல உயர்த்து, ரெண்டு கையிலையும். இப்ப அந்த வெயிட் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. தண்ணி பாட்டில் இருந்ததுன்னா 1 லிட்டர் தண்ணி பாட்டில் ரெண்டு கையிலையும் ஒவ்வொரு பாட்டில வச்சுக்கிட்டு கையை தலைக்கு மேல உயர்த்துறது, முன்பக்கமா உயர்த்துறது, இந்த மாதிரி செய்யக்கூடியது வெயிட்டை வச்சுக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் பேரு. இது போல அதை மாதிரி தரையில உட்கார்ந்து எந்திக்கிறது, அதை மாதிரி செய்யறது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் தான். இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்யணும். வலி உள்ளவங்க, நடக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அவங்க சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சா சைக்கிள் அழுத்தலாம், அவங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சா நீச்சல் பண்ணலாம். இந்த மாதிரி பலவிதமான உடற்பயிற்சிகள் இருக்கு. அது மாதிரி சேர்லயே இருந்து செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் நிறைய இருக்கு. இப்ப இந்த யூடியூப்ல இது போன்ற உடற்பயிற்சி செய்வதற்கு நிறைய விஷயங்கள் வருது. அதையெல்லாம் ஏதாவது ஒன்ன ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எது எளிதா இருக்கோ அதை மாதிரி ஒரு உடற்பயிற்சி மூலமாக கட்டாயமாக உடற்பயிற்சி மேற்கொள்ளணும். இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் உணவு, அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த அந்த வீடியோல பேசுறேன்.